ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட அதிகமான ஜுவல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ், 2 பாக்ஸ் தான். இந்த 2 பாக்ஸ்லேயும் என்ன நல்லா இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். என்னென்னா இதில் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோ இந்த மாதிரி 4 செயின் வாங்கியிருந்தேன். 4 செயின்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டேன், அது ஸ்டார்டிங்லேயே 2 நாள்லேயே கருத்து போயிடுச்சு. இப்போ இது ஒன்று போட்டிருக்கேன். இது ஓகே தான், ஒரு 3 டேஸாக போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்குது. இது சும்மா ஸ்டைலுக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர இது எங்கேயுமே வெளியே இல்லைன்னா நம்ம குளிக்க போகும்போதெல்லாம் போட்டு போனால் வேலைக்கு ஆகாது, போயிடும். இது உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக பிடிச்சு காட்டுறேன். அதே மாதிரி இது என்னுடைய ஃபேவரட் கம்பல். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது நான் வாங்கினேன். இது உங்களுக்கும் காட்டுறேன், அதுக்காக தான். இந்த கம்பல் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இதில் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் போடுவேன். ஸோ அதனால் இது எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இது எனக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங் சிம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் என்கிட்ட. நான் அவ்வளவும் இந்த மேக்கப்பு ஏன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்னு கேட்பீங்க. லிப்ஸ்டிக் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு சில கம்பல்லாம் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும்தான் நான் வாங்கியிருப்பேன். இந்த கம்பல் இது வந்து எங்கே வாங்கினேன்னா டி நகரில் வாங்கியிருந்தேன். டி நகரில் வாங்கினோம். ஸோ அதனால் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஒயிட் ஜும்காலாம் டி நகரில் தான் வாங்கினேன். டி நகரில் வாங்கினோம். இந்த ப்ளூ கலர் தோடு, இது எல்லாமே ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். இந்த தோடு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக சாரீஸ்லாம் கட்டினா இது போடலாம். இது நல்லா பெரியவங்க போடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ அதனால் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இந்த இயரிங் எங்கே வாங்கணுன்னா இந்த வீட்டிலலாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இந்த கையிலேயே பண்ணுறேன்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி 4-5 வச்சுருந்தேன். அதில் இப்போ ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இயரிங்ஸ் எனக்கு இந்த சாரீக்கெலாம் போடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாங்கி சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ ப்ரைஸ்னால் 250 கிட்டே இருக்கும். 250 இது மாதிரி இருக்கும். இது வாங்கினேன். இது எப்போயோ வாங்கினது, இப்போலாம் வாங்கினதில்லை. இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் போட பிடிக்கும். இந்த மாதிரி இயரிங்ஸ் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் கூட இது இருக்குல்ல, இதெல்லாம் கூட நான் வந்து எதனா ஒரு இப்போ லெஹங்கா போடுறேன், இந்த மாதிரிலாம் போடும்போது நான் இது தான் போடுவேன். நான் பெருசாக போட மாட்டேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம பெருசாக போட்டால் தான் ட்ரெஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து நான் இது போடுவேன். இது நல்லாயிருக்கும், அப்போ போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுவும் அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் மோஸ்ட்டாக நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே போக மாட்டேன். நான் அப்படி சப்போஸ் போனேன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் செம்ம ரேட்டு. இது ஃபுல்லாகவே கோல்டு பிளேட் வச்சு ஃபுல்லாக கோல்டு மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கும். போட்டால் வேறு லெவலில் இருக்கும். இது எனக்கு என் ஃபேவரேட் கம்பல். பட் வந்து ஒன்று தான் இருக்குது, ஒன்று காணும். அது எங்கே போச்சுன்னே தெரில. அது இந்த மாதிரி தான் நான் நிறைய வச்சுருப்பேன். இந்த மாதிரி கம்பல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பாருங்களேன், ஒன்று இருக்குது, ஒன்று இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் காணாமல் போயிடுது ஒன்று ஒன்றா.
இதோ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக இருக்கா? இது போட்டால் வேறு லெவலில் இருக்கும், அதுக்காக தான் வாங்கி வச்சுருக்கோம். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதிலே காமிச்சிருப்பேன், இந்த பிங்க் கலரு ப்ளூ கலரு இந்த மாதிரி கலராக நான் வாங்கி வச்சுருப்பேன் ட்ரெஸ் மேட்சாக போடுறதுக்காக. இதெல்லாம் வந்து எங்கள் அண்ணா மேரேஜ் போச்சு ஒரு 2 months பிஃபோர், அப்போ வந்து இது மாதிரி வாங்கினேன். இதுவும் வந்து சாரீஸ்க்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக லைக் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், காதே ஒட்டி இருக்கும் அப்படியே. ஆனால் அதனால் நான் இதில் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன். இருந்தாலும் அது எனக்கு வச்சுருக்கேன், போடுவேன். இதே தான் இதுவும் எவ்வளோ பெரிய பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த மாதிரி கம்பல் இயரிங்ஸு இது தெரியுதா? இந்த மாதிரி தான். இது கூட நான் எப்போயோ வாங்கினது, இப்போலாம் நான் வாங்கலை. அதாவது ஒரு சில கம்பல்லாம் நம்ம எப்போ வாங்கினோமே ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி என்கிட்ட நிறைய கம்பல் இருக்கும் பாருங்க. இது வந்து பிங்க்கு, இது வந்து நான் எப்போயோ ஏதோ ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக டான்ஸ்க்காக வாங்கினது இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி என்கிட்ட இதுவரையும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் நிறைய வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும், இந்த கோல்டு பிளேட் வச்சு. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலர், ப்ரௌன் ட்ரெஸ் போட்டால் ப்ரௌன் கலர் போட்டுக்கலாம், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நெத்தி சுட்டி போட்டுக்கலாம், நெத்தி சுட்டி. இதுக்கு மேட்ச் வந்து கம்பல் இருக்குது, இதுக்கு மேட்சாக கம்பல் இருக்குது, ஆனால் செயின் இல்லை. இதுதான் விஷயம். ஒரு சிலதுலாம் நானே தொலைச்சிருவேன். இது வந்து ஒரு சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகும்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகும்போது இது குட்டியாக அழகாக இருக்கும். சுவனால இது வாங்கினேன், இது சூப்பராக இருக்கும் போட்டால், அதனால் இது வாங்கினேன். அவ்வளோதான், என்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது, இவ்வளோ தான் இதில் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸில் அவ்வளோவும் எதுவுமே இருக்காது. இந்த செயின் வாங்கியிருந்தேன். இந்த செயின் வந்து சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக பிக்காக் மாதிரி சூப்பராக இருக்கும். இது வாங்கினேன். இதெல்லாம் எப்போயோ வாங்கினது, இப்போல்லாம் எதுவுமே நாங்கள் வாங்கிறது கிடையாது. எப்போயோ வாங்கினது அதெல்லாம் தான் இருக்குது. இப்போல்லாம் நான் எதுவுமே பர்ச்சேசிங்கே போகிறது கிடையாது. அதே மாதிரி இது சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா. இது பாருங்க, இது ஒரு மாதிரி லோட்டஸ் டிசைன். சரி, இது வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கலாக இட்டிருக்கும் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சாரிக்கெலாம் போட்டால், இது எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த செயின் இதுதான் என்னுடைய இந்த கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து நான் போன வீக்லாம் கிடையாது, இந்த 3 days பிஃபோர் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். கம்பல் எல்லாமே வாங்கினேன், அதில் ஆட் பண்ணுறேன். அந்த கம்பல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, அது வந்து எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகும்போது எங்கள் அண்ணா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அந்த கம்பல்லாம். ஸோ அதனால் இப்போ இருக்கிறது மட்டும்தான் நான் போட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டே நான் சொன்னல உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன்ட்டு, அது என்னென்னா இதுதான். இதுக்கு வந்து என்னோட ஃபேவ் அந்த செயின் காட்டுறேன்னு சொன்னாங்க. இந்த செயின் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நான் 1 time கூட இன்னும் யூஸ் பண்ணல. ஆனால் இது இந்த செயினால் ஆக்சுவலாக வேறு லெவல். இந்த செயின் இந்த ஸ்டோன் வச்சே இருக்குது பாருங்கள், ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது இந்த செயின். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செயின். இது சூப்பராக இருக்கும், இந்த செயின் சூப்பராக இருக்கும். இது
இதில் வந்து 4 பீஸ் வாங்கினேன், 4 பீஸ். பட் இருக்கிறதே 2 பீஸ் தான். இதே மாதிரி பட்டர்ஃப்ளை வச்சு பட்டர்ஃப்ளை இது 2ம் வாங்கினேன். ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் என்னுடைய கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் தான் என்னுடைய இந்த ஒன்லி 1 பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எங்கிட்ட இருக்குது, இதுவரை இருக்குது. இதுக்கப்புறம் நான் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோஸ் போடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்கிட்ட நிறைய கம்பல் வந்துடும். ஏன்னா நான் இதுக்கப்புறமா கம்பல் வாங்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கம்பல்ஸ் எல்லாமே வாங்கணும் இதுக்கப்புறமா. ஏன்னா நிறைய தொலைஞ்சி போச்சு, நிறைய எக்கச்சக்கமாக கம்பல்லாம் தொலைஞ்சி போச்சு எங்கள் அண்ணன் மேரேஜ்க்கு வரும்போது. ஸோ அதனால் இதுக்கப்புறமா நான் நியூவாக வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட் 2 வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாக்ஸ் தான். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே பாருங்கள். என்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் எங்கே வாங்கியிருக்கேன், உங்களுக்கு எதனா இந்த கம்பல் எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்லோவாக தான் பேசிகிட்ருக்கேன். இந்த காற்று சவுண்டு, வெளில இருக்கிற எல்லா சவுண்டும் கேட்டுட்ருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.